உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, ஆனா உள்ளபடியே பாவம் இல்லையா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்? பாவம் இல்லையா? ஏதோ ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. அடுத்த தலைவர் நம்ம தான், திமுகவுடைய அடுத்த தலைவர் நாம தான் இந்த தமிழ்நாட்டையே எதிர்காலத்துல ஆட்சி பண்ண போறோம். இன்னும் சொல்ல போறா இருந்தா இன்னும் 2-3 மாசத்துல தாவேக்காவுடைய ஆட்சி கவிழ்ந்துரும், நாம அந்த பொறுப்புக்கு வந்துடலாம், முதலமைச்சரா வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனா அவர் அண்ணன் திருமாவர்கள் ரொம்ப சிம்பிளா கலாச்சுட்டு போயிட்டாரு. அவங்க எல்லாம் ஆளுமை பண்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வேற என்ன சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, உங்களுக்கு ஆளுமை பண்பே கிடையாது அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இலைமறைக்காயாக விமர்சித்துள்ளார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அண்ணன் திருமாவர்கள் இன்னமும் கூட திமுகவை ஒரு மைல்டு டோன்ல தான் ஹேண்டில் பண்றாரு. ரொம்ப ஃபோர்ஸ் எல்லாம் இறங்கல, ரொம்ப மைல்டா தான் ஹேண்டில் பண்றாரு. ஒருவேளை திமுக என்னுடைய அரசியல் எதிரி, விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல் எதிரி அப்படின்ற மாதிரி அண்ணன் திருமாவர்கள் பிக்ஸ் பண்ணிட்டாரு வச்சுக்கோங்களேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்டம் திண்டாட்டம் தான். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் திருமாவர்களை தொல் திருமாவளவனா தான் பார்த்திருப்பாரு. அண்ணன் திருமாவர்களை ஒருவேளை ஈரா திருமாவளவனா அவரு பார்த்தாரும் வச்சுக்கோங்களேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுவாரா அப்படின்றதெல்லாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. சரிங்களா? சரி, இதெல்லாம் எதற்காக சொல்றேன் அப்படின்னா, நேற்றைய தினத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய விருது வழங்கும் நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆளுமை கிடையாது என்பதாக அண்ணன் திருமாவர்கள் நேரடி குற்றச்சாட்டாக லைட்டா இலைமறைக்காயாக கூறியிருக்கின்றார். அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன, விவாதிப்பதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்த அரசியல் என்ன தெரியுமா? அவருக்கு கருத்தியல் தெரியாது, களப்பணிகள் தெரியாது, மக்கள் பணிகள் தெரியாது, திமுக இருக்க நிர்வாகிகளை அரவணைத்து கொண்டு போக தெரியாது. இது எதுவுமே தெரியவே தெரியாது. ஆனா 4 கடிஜோக்கு மட்டும் சொல்ல தெரியும். எங்க போனாலும் சோஃபா 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 சோஃபா, இதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. இந்த தனுஷ் படத்துல ஒரு சீன் வரும், நயன்தாரா கேட்பாங்க, அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கேட்டோடனே யா 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 அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரிதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு கருத்தியல் இல்லாம போற இடங்கள் எல்லா இடங்கள்லயுமே சோஃபா சோஃபா சோஃபா, இந்த சோஃபா கடிஜோக்க மட்டும் தான் எல்லா இடங்கள்லயும் கடிஜோக் பண்ணியிருக்காரு. சரிங்களா? சரி, இது எதுக்காக பதிவு பண்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ பிளே பண்றேன் பாருங்க. நேற்றைய தினத்துல அண்ணன் திருமாவர்கள் தன்னுடைய விருது வழங்கும் நிகழ்ச்சியில ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்ப பிளே பண்றேன், நீங்களே பாருங்க. இவர் பதவி ஆசை படித்து செய்கிறார், சோஃபா இறங்கியதும் போட்டி கொடுக்கிறார். பணம் கொடுக்கிறவன் அதுக்கு வேற வழியே தெரியாது, அவனுக்கு அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறவன். அது நீ சொல்ற மாதிரி 100கணக்கான கோடினா எப்படி சோஃபால கொடுத்து அனுப்ப முடியும்? அவங்க அரசியல் செய்யறாங்களாம், நம்மளை டேமேஜ் பண்றாங்களாம், நம்மளை காயப்படுத்துறாங்களாம், நம்முடைய தலைமையை பலவீனப்படுத்துறாங்களாம். என்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை மதிப்பிட வேறு எவருக்கும் அந்த ஆளுமை இல்லை, அந்த வலிமை இல்லை. பாத்தீங்களா? ரொம்ப ஓவராலா சொல்வதாக இருந்தா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஆளுமை பண்பு கிடையாது என்பதை இலைமறைக்காயாக கூறியிருக்கின்றார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். ஆளுமை பண்பு கிடையாதா? ஆமா, ஆளுமை பண்பு கிடையாது. ஏன் கிடையாது? ஏன் கிடையாதுன்னா ஆளுமை பண்பு கிடையாது. அவருக்கு என்ன தகுதி இருக்குது? வாரிசு என்று சொல்லப்படுகின்ற அந்த தகுதியை தவிர உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது? சோ ஆளுமை பண்பு கிடையாது. இந்த பலூன் இருக்கு தெரியுமா? இந்த பலூனை ஊதி 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 பெருசா ஆக்கலாம். ஆனா அந்த பலூனுக்குள்ள இருக்கிற காற்று என்பது ஒரு வெற்றி காற்று, கார்பன் டை ஆக்சைடு. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. சோ அந்த மாதிரிதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வலிந்து ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு காற்றடைக்கப்பட்ட பலூன் தான். அவருக்கு ஆளுமை என்பதெல்லாம் துளியலும் கூட கிடையாது. ஆளுமை இருந்துருச்சு அப்படின்னா கருத்தியல் ரீதியாக விமர்சனம் பண்ணிப்பாரு, மாறாக சோஃபான்னு சொல்லிப்பாரா? இதைத்தான் நான் திருமாவர்கள் தெளிவாக போட்டு உடைத்திருக்கின்றார். ஏங்க, எந்த காலத்துல வாழ்ந்துக்கிறோங்க? இந்த உலகம் எங்கேயோ போய் இருக்குது. அவங்க டிஜிட்டல் ரீதியாக பண பரிவர்த்தனை பண்ணிக்க இருக்கிறாங்க. ஆனா சோஃபாக்குள்ள பணத்தை வச்சு கொடுத்து விட்டாங்களாமா, சோஃபாக்குள்ள பணத்தை வச்சு கொடுத்து விட்டாங்களாமா. தாவே இது விசிகாவுடைய ஆபீஸுக்கு போங்க, அங்க பத்திரிக்காரெல்லாம் இருப்பாங்க, இருந்தாலும் போங்க அப்படின்ற மாதிரி சோஃபாக்குள்ள பணத்தை வச்சு இங்க தாவேக்கா விசிக அலுவலகத்துக்கு கொடுத்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு புரிதலற்ற தன்மையாக சொல்லுகின்றார் என்றால் அவருக்கு அரசியல் என்பது தெரியுமா தெரியாதா? ஆளுமை பண்பு இல்லை என்றுதான் பொருள்படும்.
ஏங்க ஒரு எதிர்கட்சி மேல ஒரு விமர்சனத்தை வைக்கிறோம், இல்லாட்டி ஒரு கட்சியின் மீது விமர்சனம் வைக்கிறோம் அப்படின்னா அதை மக்கள் நம்பும்படியாக வைக்கணும். அதை பட்டி டிகிரி பார்த்து இப்படி இருக்கக்கூடும் அப்படி இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் பட்டி டிகிரி பார்த்தாச்சும் வைக்கணும். சோஃபாக்குள்ள பணத்தை கொடுத்து விட்டாங்க அப்படின்னா இது சாதாரண சாமானிய மனிதர்கள் முதற்கொண்டு தெரியும். சோஃபாக்குள்ள பணத்தை வச்சு உட்காந்து தச்சுக்கிட்டு இந்த வேலைலாம் பார்த்து இருந்திருப்பாங்களா? அப்ப ஒரு விமர்சனத்தை வைப்பதற்கு கூட கொஞ்சம் கூட குவாலிபிகேஷன் இல்லாம தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு. அப்ப நான் திரும்ப அவர்கள் சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆளுமை பண்பு என்பது இல்லவே இல்லை என்றுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் ஆளுமை பண்பு இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சுத்தி இருக்கின்ற நபர்கள் இருப்பாங்க தெரியுமா, அவர்களுக்கும் கூட அந்த பண்பு இல்லைன்னு தான் நம்ம புரிந்து கொள்ள முடிகின்றது. அவங்களாச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறோம், சோஃபா விமர்சனம் மக்கள் நம்புவார்களா அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். அவர் சிந்திச்சு பார்க்கல, ரைட்டு. அவர் சுத்தி இருக்கிற இந்த சீனியர் எம்எல்ஏக்கள் இருக்காங்களே, திமுக இருக்கிற அந்த முக்கிய நிர்வாகிகள் முக்கியஸ்தர்கள் இவங்களா இருக்காங்க இல்லையா, சீனியர் ஆட்கள். இவங்களாச்சும் இங்க வாங்க உதய் ப்ரோ, நீங்க இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறீங்க, இது மக்கள் மத்தியில் எடுபடாது. இது மக்கள் இப்பெல்லாம் டீகோடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சோசியல் மீடியா காலகட்டம். நீங்க இந்த மாதிரி சிறுபிளைத்தனமாக ஒரு சோஃபா விமர்சனம் வைக்கிறீங்க அப்படின்னா மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற மாதிரி கூட இருக்கின்ற ஆட்களாவது என்ன பண்ணிக்கணும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லி கொடுத்திருக்கணும். அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இது போன்ற ஒரு அறமற்ற விமர்சனத்தை வைக்கிறாரு, அரசியல் தெளிவு இல்லாம இந்த விமர்சனத்தை வைக்கிறாரு அப்படின்னா கூட இருக்கிற ஆட்களுக்காவது அந்த அரசியல் தெளிவு இருக்கணுமா வேண்டாமா? அப்ப அவங்களும் அந்த மாதிரி இல்லாம தான் சுத்தி இருக்கிறாங்க. என்ன கேட்டா இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. விடுதலை சிறுத்தை கட்சி ஆட்சி அதிகாரத்துல பங்கு வாங்கினதை இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஐயுஎம்எல் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வாங்கினதை இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காங்கிரஸ் வாங்கினதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சமூக நீதி அப்படின்னா நாம ஒரு வரையறை வச்சிருக்கோம், இதுதான் லிமிடேஷன், இந்த லிமிடேஷனை தாண்டக்கூடாது, இதுக்குள்ளேயே சமூக நீதி அப்படின்றத நம்ம சொல்லியே நம்ம அரசியல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி திமுக சமூக நீதி என்று சொல்லப்படுகின்ற அந்த வாக்கியத்திற்கு ஒரு வரையறை வச்சிருந்தாங்க. இப்ப விஜய் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த வரையறை எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சு அதை தாண்டி ஹையஸ்ட்ல போயிட்டாப்ல, இதாண்டா சமூக நீதி அப்படின்னு போயிட்டாரு. அப்ப எதிர்காலத்திலயும் அரசியல் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சிறுபிளைத்தனமாக சோஃபா விமர்சனத்தை வைக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சோஃபா விமர்சனத்தை வைத்துக்கொண்டு அவர் புலகாயுதம் அடைந்து கொண்டிருக்கின்றார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆளுமை பண்பு கிடையாது என்பதை நான் எதற்காக மீண்டும் மீண்டும் அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, எதற்காக நான் திரும்ப அவருடைய கருத்தோட ஒத்து போய் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அப்படின்னா, அதற்கு இன்னும் கூட சில பல காரணங்கள் இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா, இந்திய நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கொடை என்ன தெரியுமா, ரிசர்வேஷன். இங்க நிறைய பேர் ரிசர்வேஷன் சம்பந்தமாக வேறொரு பார்வையை வச்சிருக்கிறாங்க. அந்த காலகட்டங்கள்ல குருகுல கல்விகள் மூலமாக பார்ப்பனர்கள் மட்டும்தான் படிக்கணும், மற்ற எல்லாருமே அந்தந்த தொழில்களை பார்க்க வேண்டும். இப்படிதான் சிஸ்டமேட்டிக் இந்திய நாட்டுல இருந்துச்சு. ஆங்கிலேயருடைய வருகைக்கு பின்பாக தான் அவன் கிழக்கிந்திய கம்பெனிகள் எல்லாமே உருவாக்கியதற்கு பின்பாக தான் அங்க வேலை பார்ப்பதற்கு ஆட்கள் இல்லையே என்று கருதி எல்லாருக்குமே கல்வியை வழங்குறான். தன்னுடைய மிஷினரிஸ் மூலமாக கல்வியை வழங்குறான். யாரு? ஆங்கிலேயர். சோ இந்திய நாட்டுல இருந்த மனு தர்மம் என்பது ஆங்கிலேயர்கள் மூலமாக உடைக்கப்பட்டது. அப்புறம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ரிசர்வேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆகச்சிறந்த கொடையின் மூலமாக கல்வியை அனைத்து சமுதாய மக்களுக்குமே உறுதிப்படுத்தினாரு. அப்பேற்பட்ட ஒரு கொடை தான் ரிசர்வேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு ஆகச்சிறந்த கொடை. ஆனா ரிசர்வேஷன் என்றாலே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக தெரியாது. இது ஃபேக்ட். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ரிசர்வேஷன் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னன்னே தெரியாது. இதை அவரே சொல்லியிருக்காரு, நான் சொல்லல, அவரே சொல்லியிருக்காரு. 7ஆம் அறிவு திரைப்படம் வந்துச்சு தெரியுமா, அதுல ஒரு காட்சி வரும். அந்த காட்சியில ஸ்ருதிகாசன் அவர்கள் சொல்லுவாங்க, அதாவது இந்த நாடு நாசமா போனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ரிசர்வேஷன், ரெக்கமெண்டேஷன், கரப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு இன்டெலக்சுவல் நினைச்ச மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த காட்சி அந்த சினிமால வரும். ஸோ இதை பார்த்துட்டு நடிகர் சூர்யா அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா போனை போட்டு இந்த மாதிரி அந்த ரிசர்வேஷன் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி உதயநிதி அவர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாரு. ஏன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி ரிசர்வேஷன் தான் நமக்கு ஆகச்சிறந்த கொடை அப்படின்ற மாதிரி சூர்யா அவர்கள் சொல்லியிருக்காரு. அவரு சொன்னதுக்கு பின்பாக தான் ரிசர்வேஷனா என்னன்றது எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ஒரு பேட்டியில ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்த பொழுது அவருக்கு வயது ஏறக்குறைய ஒரு 36, 37 இருக்கும். அப்ப நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, ரிசர்வேஷன் அப்படின்னாலே என்னானே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாத பொழுது அவருக்கு எப்படி ஆளுமை பண்புகள் இருக்கும், எப்படி ஆளுமை பண்புகள் இருக்கும். மக்களுடைய பிரச்சனைகளை போய் களத்துல போய் சந்திச்சிருக்கணும்,
ஒவ்வொரு ஊர்களிலுமே வந்து கல்வி எவ்வாறு மறுக்கப்படுகின்றது என்பதை, அந்த கலை யதார்த்தங்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிந்திருந்தார் என்றால் அவருக்கு ரிசர்வேஷன் என்னன்றது தெரிஞ்சிருக்கும். அப்ப அவருக்கு வந்து அவர் ஃபீல்டுக்கு போனது கிடையாது, மக்களை சந்திச்சது கிடையாது, மக்கள்கிட்ட உறவாடியது கிடையாது, களத்தில் இறங்கி போராடியது கிடையாது, சுடுதரையில உட்கார்ந்து தன்னுடைய கடைசி துளி தொண்டை தண்ணி வத்துகின்ற அளவுக்கு முழக்கங்கள் எழுப்பி போராட்டங்கள் பண்ணியது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. இதுதான் உதயநிதி ஸ்டாலினுடைய கடந்த கால வரலாறுகள். அப்ப அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு எப்படி ஆளுமை பண்பு இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆளுமை பண்பு என்பதே அவருக்கு இருக்கவே இருக்காது. நீங்க அந்த திருமாவருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையே களத்துலதான். கள போராட்டங்கள். நைட்டு 12 மணி 1 மணிக்கு என்னை வெட்டிட்டான் குத்திட்டான்னு சொல்லி வருவாங்க. அண்ணன் திருமாவர்கள் நேரடியா காவல் நிலையத்துக்கு போவாரு. அது வரைக்கும் உட்கார்ந்து இருப்பாரு. வழக்கு பதிவு பண்ண சொல்லுவாரு. வழக்கு பதிவு பண்ணல அப்படின்னா மக்களை திரட்டி போராட்டம் பண்ணுவாரு. மக்களை திரட்டி போராட்டம் பண்ணதுக்கு பின்பாக காவல்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அதுக்கு பின்பாக என்ன பண்ணுவாருன்னா மாத்தி செக்ஷன்ல போட்டுருவாங்க. தெளிவா அந்த சாதி இந்துக்களை காப்பாற்றுவதற்காக வேற செக்ஷன்ல போட்டுருவாங்க. அப்ப செக்ஷனை மாத்தி போடுங்கன்னு சொல்லி மறுபடியும் போராட்டம் பண்ணுவாரு. அப்புறம் ஜனநாயக சக்திகள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைப்பாரு. ஒருங்கிணைத்து போராட்டங்கள் மேற்கொள்வாரு. இந்த மாதிரி பல கட்ட போராட்டங்கள் பண்ணி அணுவாக தன்னை செதுக்கிய நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது அண்ணன் திருமாவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி. அப்ப சோஃபா அப்படின்ற மாதிரி சிம்பிளா ஜஸ்ட் அப்படியே கலாச்சிட்டு போறாரு, பேசிட்டு போறாரு உதயநிதி அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆளுமை பண்பு இல்லை என்றுதான் பொருள்படுகின்றது. நம்ம அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? சோ இந்த மாதிரிதான் அண்ணன் திருமாவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தக்க பதிலடியை வழங்கியிருக்கின்றார். நான் மறுபடியும் சொல்றேன், அண்ணன் திருமாவர்கள் இன்னமும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு மைல்டு டோன்ல தான் ஹேண்டில் பண்றாரு. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அவரு அரசியல் எதிரியாவும் பிக்ஸ் பண்ணல, கொள்கை எதிரியாவும் பிக்ஸ் பண்ணல. கொள்கை எதிரியா அண்ணன் திருமாவர்கள் திமுக பிக்ஸ் பண்ண மாட்டாரு. ஏன்னா பாஜகவை எதிர்ப்பதற்கு திமுகவும் தேவை, திமுக மட்டும்தான் தேவை அப்படின்றது கிடையாது. இங்க அவங்க அப்படிதான் நினைச்சுக்கிருக்காங்க. பாஜக எதிர்ப்பதாக இருந்தா நாங்க மட்டும்தான் நினைச்சுக்கிருக்காங்க. அப்படி கிடையாது. பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளையும் ஓரணியில் திரட்ட வேண்டும். இது இன்க்ளூட் தாவேகா உட்பட. சோ அப்ப பிஜேபியை எதிர்ப்பதற்கு கொள்கையின் அடிப்படையில் திமுகவும் இங்க தேவை. ஆனா அண்ணன் திருமாவர்கள் ஒருபோதும் திமுகவை கொள்கையின் அடிப்படையில் எதிரியாக பிக்ஸ் பண்ண மாட்டாரு. ஆனா அரசியல் எதிரியா பிக்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னா இங்க இருக்க லட்ச சிறுத்தைகள் ஒன்று திரண்டார்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கதி அதோ கதிதான். இதை நான் பகிரங்கமா பதிவு செய்து கொண்டு இந்த மாதிரி கடிஜோக் அடிக்கிறது, சோஃபா அப்படின்ற மாதிரி கடிஜோக் அடிக்கிறது இதெல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறுத்திக் கொள்வது என்பது நல்லது. அவருடைய வளர்ச்சிக்கு அது வந்து நல்லது. இல்லைன்னா யார்ட்டாச்சும் போய் டியூஷன் போக சொல்லுங்க. கருத்தியல் சார்ந்த விடயங்கள் போய் டியூஷன் போக சொல்லுங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட போய் ஒரு 1 hour டியூஷன் போக சொல்லுங்க. இங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட போய் 1 hour டியூஷன் போக சொல்லுங்க. டியூஷன் போக சொன்னாங்க அப்படின்னா கம்யூனிசமா என்னன்றது தெரிய வரும், சாதி ஒழிப்பு காலம்னா என்னன்றது தெரிய வரும். அதை விட்டுட்டு சும்மா சோஃபா 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 அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறிதான் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.